வணக்க மக்களே, ஐயரு வீட்டு மோர் குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கப்பு பச்சரிசி, ஒரு கப்பு துவரம்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா ஒரு ஹவர் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறி வந்தது மிக்ஸி ஜாருக்கு போட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, அவ்வளோதாங்க. நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சின்னு வந்துக்கோங்க. நான் 1/4 கிலோ அளவுக்கு தயிர் எடுத்துக்கினேன். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு விஸ்கு போட்டு நல்லா கலக்கி விடுங்க. மாவு எடுத்து ஊற்றிடுங்க அந்த தயிரில்வே. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தண்ணி ஊற்றிக்கோங்க. இதே மாதிரி 2 பங்கு தண்ணி ஊற்றணுங்க. மோர் குழம்புக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் நல்லா வதங்கி வரட்டும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு அரை வெங்காயம் போட்டுக்கோங்க. வாசனைக்கு தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. இந்த கலக்கி வச்ச தயிர் மாவு மொத்தம் ஊற்றிடுங்க அந்த குண்டானுக்கு. தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. அது நல்லா திக்காக வந்துடும். மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. சிம்மில் வச்சு கலரி கொடுத்துக்கினே இருங்க. அடியில் உட்காரும். அப்படியே பச்சரிசி போட்டிருக்குறோம். நல்லா கலரிக்கினே இருங்க. கொஞ்ச நேரம் வேலை தான். சிம்மில் வச்சு கலரணுன்னா சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.